ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனா கோயிலுக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க. அப்போ கதிர் தடுக்கிறாங்க. நீ ஒன்றும் தனியாக போக வேண்டாம், அந்த கார்த்தி ஒன்று ஊருக்குள்ளே தான் எங்கேயா சுற்றிட்டு இருக்கிறான், அதனால் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும், அதனால் நீ தனியாக போக வேண்டாம், நானே உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே தனா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கதிரும் தனாவும் பைக்கில் அவங்க கோயிலுக்கு போகிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா மகாலிங்கத்தை தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு 4-5 பேரை அவங்க செட் பண்ணுறாங்க. கதிரும் தனா இப்போ தான் கோயிலுக்கு போகிறாங்க. நான் பார்த்தேன், அவன் இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு இந்த வழியோட தான் வருவான், அவன் வரும்போது நான் சொன்ன மாதிரிக்கு நீங்கள் செஞ்சு முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தனா கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ கதிரோட நான் சீக்கிரமாக சேர்ந்து வாழணும், அப்பாவுக்கும் கதிரை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சு சீக்கிரமாகவே ஏற்றுக்கணும், எங்கள் வீட்டில் எல்லா பிரச்சனையுமே சீக்கிரமாக முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தனா சாமி கும்பிட்டு முடிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கதிரும் தனாவும் அவங்க பைக்கில் ஏறி திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது மகாலிங்க ஏற்பாடு பண்ணின அந்த 4-5 பேர் குறுக்க அவங்க அதாவது அவங்க பைக்கை இடமறிக்கிறாங்க. உடனே கதிர் பைக்கை விட்டு இறங்கிட்டு எதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே கதிரை போட்டு அவங்க அடின்னு அடிக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தனா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கதிர் அப்படியே தூங்கின மாதிரி ஆயிறாங்க. உடனே தனா அழுதுகிட்டே கதிரை அழைச்சிட்டு கொண்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்கவும் அவங்களுக்கு கை காலெலாம் கெட்டுப்பட்டு வைக்கிறாங்க. அப்போ டாக்டர் அவங்க தனாட்ட சொல்கிறாங்க, இவங்க 1 வாரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும், இப்போ வலி இல்லாமல் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு நான் எல்லாம் மருந்து கொடுத்துருக்குறேன், நீங்கள் இப்போ தாராளமாக அழைச்சிட்டு போகலாம். சரி, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தனா என்னன்னு சொல்கிறதுக்குன்னு தெரியாமல் அவங்க அப்படியே முடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ கதிர் பார்த்துட்டு இருக்கவும், என்னங்க நீங்கள் இவர் அழைச்சிட்டு வந்தீங்க, யாருன்னு கேட்டால் சொல்ல மாட்டிருக்கீங்க அப்படிங்கவும், நான் தான் அவரோட மனைவி அப்படிங்கிறாங்க. இதை சொல்கிறதுக்கு எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ தயக்கம் அப்படின்னு சொல்லவும் உடனே கதிர் தனா இப்படி சொன்னதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கதிரும் தனாவும் ஆட்டோவில் இறங்குறாங்க. அப்போ பார்த்தோம்னா அவங்க மணி பார்க்குறாங்க, என்னது இந்த மாதிரிக்கு அடிபட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவாவும் மணியும் ஓடி போகிறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு பொய் சொல்லியிருந்தாங்க. அப்போ தனா பார்க்குறாங்க, என்னது இந்த மாதிரிக்கு அவன் பொய் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கவும் அப்போ வீட்டுக்கு போனதுமே பத்மா சொல்கிறாங்க, இவன் யார்கிட்டயாவது வம்பு இழுத்துருப்பான், அதனால தான் இந்த மாதிரிக்கு நடந்திருக்கு அப்படிங்கும்போது உடனே மணி திட்டுறாங்க, சும்மா நீ தெரிஞ்ச மாதிரிக்கு இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்காதானே அப்படின்னு சொல்லி திட்டுவோம். அப்போ ரகுராம் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கதிரை அழைச்சிட்டு அவங்க படுக்க வச்சுட்டு அவங்க போகிறாங்க. அப்போ பார்த்தோம்னா தனா கதிரை பக்கத்துல இருந்து கவனிச்சுட்டு இருக்கும்போது இதை பத்மா பார்த்துட்டு எரிச்சல் அடைகிறாங்க. நேராக ரகுராம் கிட்ட போய் அவங்க சொல்கிறாங்க, அண்ணா கதிர் சும்மா தான் கெட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கிறான், அவனுக்கு எதுவுமே அடிபடலை, சொல்ல போனாக்கே தனாவோட மனசை மாற்றி சீக்கிரமாகவே தனா கூட ஒன்று சேர்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான், நீயே பாருன்னு அப்படின்னு சொல்லவும் அப்போ ரகுராம் பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பார்த்தோம்னா தனா கதிருக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பத்மா சொல்கிறத கேட்டு ரகுராமும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து ரகுராம் ரூமுக்கு வரவும் அப்போ பத்மா இன்னும் கொஞ்சம் கூட ஏற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க. இதை மணி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே பத்மா ரூமை விட்டு வெளியே வந்ததுமே மணி சொல்கிறாங்க, ஆமாம் எல்லாம் சும்மா தெரிஞ்ச மாதிரிக்கு உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறே, இது உனக்கு தேவையில்லாத வேலை தானே, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவும், நான் உன்னை பற்றின உண்மையை தான் எங்கள் அண்ணங்கிட்ட சொன்னேன், நீங்கள் ஒன்றும் தேவையில்லாமல் நீங்கள் இந்த மாதிரிக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்கன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க திட்டிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி மகாலிங்கத்திட்ட கேட்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, தம்பி எல்லாம் நல்லபடியாகவே ஆச்சுதுப்பா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. கதிரை கொஞ்சம் கொஞ்சமாக தனா கிட்டேருந்து பிரிச்சுடா, என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அப்போ மகாலிங்கம் சொல்கிறாங்க, இந்த விஷயம்லாம் உங்கள் அத்தைக்கும் உங்கள் அப்பாவுக்கும் தெரிஞ்சிட வேண்டாம், தெரிஞ்சால் அவ்வளோதான், என்ன தொலைச்சி போடுவாங்க அப்படிங்கும்போது நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா ஜானகி தான் காட்டுறாங்க. ஜானகி கதிரிக்கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு நான் ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு வரட்டுமான்னு கேட்கும்போது, இல்லத்தை எனக்கு எதுவும் வேண்டாம், கொஞ்சம் வெண்ணி மட்டும் கொண்டாங்க அப்படிங்கவும் உடனே மாயா தடுக்கிறாங்க. பெரியம்மா நீங்கள் எதுக்காக அவனுக்கு செய்துட்டு இருக்கிறீங்க, அவனுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சு ஒரு பொண்டாட்டி இருக்காளா, இன்னும் அவன் எல்லாம் பார்த்துப்பா, நீங்கள் எதுக்காக செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் உடனே ஜானகி மாயாவை பார்க்குறாங்க. மாயா கண்ணை காட்டுறாங்க. பார்த்தோம்னா தனா அவங்க கதிரையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே ஜானகிக்கு புரிஞ்சிருது, ஆமாம் ஆமாம் தனாவா, நான் உனக்கு வெண்ணி தரேன், நீ கொண்டு கதிரி கொட்டு கொண்டு கொடுத்து அவனுக்கு ஒத்தரமெல்லாம் போட்டு விடு அப்படிங்கவும் உடனே கதிர் இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன நீ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற, இதெல்லாம் அவளுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தனா ஜானகி அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வெண்ணி கொண்டு கொடுக்கவும் வெண்ணியை எடுத்துகிட்டு அவங்க பார்த்தோம்னா தனா கதிருக்கு அந்த வெண்ணியை வச்சு அவங்க ஒத்தரம்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதை பத்மாவும் பார்வதி பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே என்ன தான் நடக்குன்னு தெரியல,
போகிற போக பார்த்தாக்கி இவங்க 2 பேருக்கும் சீக்கிரமாகவே சாந்தி முகூர்த்தம் வந்து ஜானகியும் மாயாவும் சேர்ந்து வச்சுருவாங்க போலுக்கு அப்படின்னு பத்மா வந்து கோவத்தோட பார்வதிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கோம். பார்வதி சொல்கிறாங்க, ஆமாம் இது என்னது இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு, தனாவை எப்படியாவது கதிர்கிட்ட இருந்து பிரிக்கணுமே அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் ரொம்ப சீக்கிரமாக வந்து அவளை வந்து பிரிச்சிடணும், இப்படியே விட்டுட்டு இருந்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும், சரி சரி சீனி எப்போ வரப்போறா அப்படின்னு பார்வதி வந்து கேட்கும் போது, சீனி வந்து இன்னும் 2 நாளில் வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சீனிக்கிட்டையும் வந்து சொல்லி வைங்க, இல்லைனா வந்து மாயா வந்து அவன் மனசையே மாற்றிட போகிற அப்படிங்கும்போது, ஆமாம் நான் ஏற்கனவே என் பையன்கிட்ட சொல்லி தான் வச்சுருக்கிறேன், ஆனால் என் புருஷன் இருக்கார அவர் சும்மா இருக்க மாட்டார், அவர் இந்த மாயாவும் ஏதாவது ஒன்று வம்பு இழுத்துக்கிட்டு இருப்பாங்க, அதனால நான் என் பையன்கிட்ட நான் ஃபோன் பண்ணி இப்போமே நான் பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா போகிறாங்க. இப்படி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சீனு வந்து இன்னும் இது வரைக்கும் அவங்க காட்டவே இல்லை. அடுத்தது சீனு வந்து எப்போ வந்து இந்த எபிசோடில் வந்து வரப்போகிறாங்க, வந்தாக்கி சீனு வந்து மாயாவோட வந்து அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்களா, அப்படி இல்லைன்னா வந்து பத்மாவோட பேச்சை கேட்டுட்டு மாயா வந்து வெறுக்கிற மாதிரி இருப்பாங்களா, அப்படி இருந்தாலும் மாயா கண்டிப்பாக விட மாட்டாங்க, அவங்க சீனுவோட சேர்ந்து வாழ்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ண தான் செய்வாங்க. இதுக்கு வந்து மணியும் வந்து மாயாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால சீனோட கேரக்டர் வந்து எந்த மாதிரிக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.